ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திறப்பு விழாவிற்கு தயாரான அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் எந்த அளவுக்கு பணிகள் முடிஞ்சிருக்கு, என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த வகையில் பொதுமக்கள் பயணத்திற்காக அதிகம் கூடும் முக்கியமான இடங்களில் ஒன்றான அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையத்தை தரம் உயர்த்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக முழுவீச்சு நடைபெற்ற பணிகள் தற்போது முடிக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. இங்கு ஆவடி, பட்டாபிராம், திருவள்ளூர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இதனால் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் எப்போதும் பயணிகள் கூட்டத்தால் பரபரப்பாக இருக்கும். இங்கிருந்து கோயம்பேடு, பிராட்வே, பூந்தமல்லி, சென்ட்ரல், எழும்பூர், அண்ணா சாலை போன்ற பகுதிகளுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை, சிதம்பரம், சேலம், திருநெல்வேலி, திருச்சி போன்ற வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் இந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை வழியாக இயக்கப்படுகிறது. மேலும் இந்த பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து பணிமனையும் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையத்திற்கு எந்தவிதமான அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை. அது மட்டுமின்றி பேருந்துகள் வந்து செல்லும் வழியிலும் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்பட்டது. பேருந்து நிலையத்தில் கழிவறை வசதி, குடிநீர் வசதி மற்றும் பயணிகள் அமர்வதற்கான இருக்கை வசதி உள்ளிட்டவை இல்லாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையத்தை புனரமைக்க ரூபாய் 13.85 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது. மேலும் பழைய பேருந்து நிலையத்தை அகற்றி புதிய பேருந்து நிலையத்தை கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த பேருந்து நிலையத்தில் கண்ணாடி மாளிகை போன்ற தோற்றத்தை அமைத்து அதிநவீன வசதிகளுடன் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் டிஜிட்டல் வசதிகள், பிரம்மாண்டமான தனித்தனி நுழைவு, பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பாதைகள், நேர காப்பாளர் அறை, தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை, LED விளக்குகள், மேம்பட்ட கழிப்பறைகள் மற்றும் பயணிகளுக்கான அமர்வு வசதிகள் மற்றும் பயணிகள் தங்க கட்டண அறை, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையம் 98% பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. ஒரு சில வேலைப்பாடுகள் மட்டுமே மீதம் உள்ளது. இவை அனைத்தும் முடித்து வைக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் இறுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் இன்றளவும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் பயணிகள் சாலையிலேயே நின்று காத்திருந்து ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளும் நிலை உள்ளது. இது தவிர அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத நிலையில் பெண் பயணிகள் அவதியடைகிறார்கள். ஆகவே இந்த புதிய பேருந்து நிலையம் விரைவில் பயன்பாட்டிற்கு வந்தால் அம்பத்தூர் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.